ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, மெத்தடை பயன்படுத்தி வித் ரிட்டர்ன் வேல்யூ வச்சு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். அதாவது சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் நம்ம இன்புட்டா எடுத்து நம்ம ரிட்டர்ன் வேல்யூவா எடுக்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். இப்ப இந்த தடவை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு வேல்யூவை நம்ம இது பண்ணி நம்ம போட போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா, மை மெத்தட் அப்படின்றத நான் மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணேன், மை டி அப்படின்றத ஒரு மெத்தட் நேமா நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மெத்தட் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம கரெக்டா நம்ம இது பண்ணணும். முதல்ல நான் ப்ரோக்ராம நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் நேம் WM அப்படின்னு கொடுத்துருக்கேன். சிஸ்டம் அவுட் டாட் சிஸ்டம் ஸ்டாட்டிக் என்ட் மெத்தட் நேம் என்ன மை மெத்தட் MD அப்படின்றது மை டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ட் எக்ஸ் இன் கமா இன்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என்ன பண்றேன், பிராக்கெட்டை ஓபன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நான் இதுல என்ன பண்ணிடுறேன், ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றத கொடுக்குறேன். கீழே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARG அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதுல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல என்ன பண்ணிடுறேன், மெத்தடை நம்ம கால் பண்ணணும். ஸோ அதனால மை டி அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், வேல்யூஸை எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்றேன். இப்ப நான் ஃபைல்ல சேஞ்சஸ் பண்ணிக்கிறத முதல்ல ஃபைல சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம கம்பைல் பண்ணணும். முதல்ல என்ன பண்றேன், விண்டோஸ் படுத்தி ஆரையும் பிரஸ் பண்ணி ரன் கமாண்ட ஓபன் பண்றேன். அதுல CMD அப்படின்றத நான் டைப் பண்றேன். இப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட் எனக்கு ஓபன் ஆகுது. இந்த இதுல நம்ம எந்த கோலன்ல ப்ரோக்ராம் வச்சிருக்கோமோ அந்த கோலன் போகணும். நான் முதல்ல G கோலன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால G கோலன் முதல்ல போய்க்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா இங்க கோலன்குள்ளார போயிடுது. இப்ப இதுல என்ன ஜாவான்ற ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். ஸோ CD ஸ்பேஸ் ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்ப CDனா சேஞ்ச் டைரக்டரி. இப்ப என்ன ஆயிடுது, எனக்கு ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளார போயிடுது. இப்ப என்னது ப்ரோக்ராம், என்னது ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம், என்னது ஃபைல் நேம் கொடுக்குறப்ப கரெக்டா கொடுக்கணும். ஸோ அதனால WM அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால WM அப்படின்னு கொடுத்து டாட் ஜாவா அப்படின்றத கொடுக்குறேன். என்டர் கிளிக் பண்றேன். இப்ப என்ன இது, எந்த வித எரரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. இப்ப நான் கம்பைல் பண்ண போறேன். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்ண போறேன். ஸோ ரன் பண்றதுக்கு என்னது, ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்றப்ப 13 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஏன் 13ன்னு கிடைக்குது, 5 + 8. ஸோ 5 + 8 நம்மளுக்கு என்ன வேல்யூ, இப்ப 13 அப்படின்னு கிடைக்குது. நான் இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.